உயரணும். உம்முடைய நாமம் மாத்திரம் எங்க சபையில உயரணும். ஆராதனை மேல உயரணும். பெருகணும் அப்பா. Yes, praise the Lord. நீரானையா
worship you Lord, we praise you Lord, hallelujah. உங்களுடைய ஆறுதல் நீர் ஆண்டவரே, hallelujah. என்னுடைய பலன் நீர் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை நீர் ஆண்டவரே. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு சில நிமிஷங்கள் ஆவியில நிரம்பி hallelujah ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை துதிப்போம், hallelujah hallelujah. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நம்ம அனல் விட்டு எழுப்பி விடுவோம், hallelujah hallelujah. கர்த்தருடைய பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் நமக்கு உண்டாகட்டும், ஹalleluya. ஒரு புது நம்பிக்கை நமக்கு உண்டாகட்டும், ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், ஹalleluya. அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும், ஹalleluya ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி, கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய மாதத்துக்காக, ஹalleluya. இந்த வருஷத்திலும் இந்த 2024 11 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து 11 மாதங்கள் நம்மளை சகப்பனை பார்க்கிலும் அதிகமாய் சுமந்து, தாயை பார்க்கிலும் அதிகமாய் நம்மளை சேர்த்து, ஹalleluya, நம்மளை விட்டு விலகாமல், நம்மளை கைவிடாமல், ஹalleluya, நம்மோடு கூட இருந்து நடத்தி வந்தாரே, ஹalleluya. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். என் பலனே இந்த காலை வேளை நான் உம்மை உயர்த்துகிறேன், என் நம்பிக்கையே நான் உம்மை உயர்த்துகிறேன். அப்பா நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுமா. ஓ நன்றி 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 ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம நன்றியோடு நாங்கள் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், நம்ம நன்றியோடு நாங்கள் நம்ம துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே நான் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஹalleluya. சேனைக்குள் பாயும் மகிமை தாண்டுவே, புகழ்ந்து பாடுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜீவன் உள்ள நாட்கள் வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் உண்மையே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். கிருபை தேவனே, தர்மையான காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Gracious Father, we thank and praise you for this morning, Lord. காலை தோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. Lord, your grace is new every morning. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். You are the God who crowns the years with goodness, Lord. இந்த வருஷத்துல 11 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து அற்புதமாக வழி நடத்தி, You marvelously led us, oh Father, these past 11 months, Lord. இந்த 12வது மாதத்தில் இந்த 1ஆம் தேதியை காண கிருபை செய்தீரே. We thank you for enabling us to see this 12th month and the first day of this month. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Oh, we praise and thank you, Father. நன்றியோடு நாங்கள் உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you with a grateful heart, Lord. இந்த நாளுக்கு வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. Lord, we pray that you may give us the word for this வருஷத்தின் day, கடைசி மாதத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க. Give us the word for this last month of this year, oh மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல,
Lord, your word says that man shall not live by bread உம்முடைய alone, வார்த்தையினால் பிழைப்பான். but by your word, O Father. உம்முடைய பிழைப்புக்கு ஏற்ற வார்த்தை கொடுங்க. Give us words of life, O Master. நம்ம எல்லாரும் ஒரு விசை ஜெபிப்போமா? May we all pray together. எல்லாரும் ஆண்டவருக்கு கேட்போம். ஆண்டவரே என் Let's ask பிழைப்புக்கு the ஏற்ற Lord. வார்த்தை Lord, கொடுங்க. give me your word for life, Lord. என்னை விடுவிக்கக்கூடிய வார்த்தையை Lord, கொடுங்க. give me your word to என்னை liberate me. ரட்சிக்கக்கூடிய வார்த்தையை Lord, கொடுங்க. give me your word to save என் me. வாழ்வை ஆசீர்வதிக்கக்கூடிய Lord, வார்த்தையை give me கொடுங்க. your word that you may bless me. உம்முடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கிறேன். I've been waiting for your word, உம்முடைய Lord. வார்த்தை என்னிடத்துல வரட்டும். Let your word come to me. மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல Just as a deer pants for water. அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்க வாஞ்சிக்கிறோம். Lord, I long for your word. உம்முடைய வார்த்தைக்காக நாங்க பசித்தாகத்தோடு வந்திருக்கிறோம். I've come to your word, to your house, Lord, hungry for எங்களுடைய your word. தாகத்தை தீர்க்கும் வார்த்தை, Give me your word that satisfies my எங்களுடைய hunger. திருப்தியாக்கும் வார்த்தை வரட்டும். Give me your word that satisfies me. நீர் எங்களோடு கூட பேசுங்க. Speak to me, Lord. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவரை எடுத்து May ஜெபிப்போம். we all raise to our feet and ask the Lord, Lord, speak to me, Lord. Lord, speak to me, Lord. If the Lord doesn't speak to us, then it's vain that we came here. Let's ask the Lord, Lord, speak to me. Let one word transform me, O Master. Lord, when you spoke, there was miracles, Lord, in every person's life, Lord. Hallelujah. Everyone who came to you never went back empty, Lord. They received your word, Lord, and they received their deliverance, Lord. We pray, O Master, that this day, Lord, as we come thirsty and hungry, Lord, that you may speak to us. In Jesus' name. வசனத்துக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn our attention to the word உங்களுடைய of God. பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க. Send your children for Sunday school. கிறிஸ்மஸ்க்காக அவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Because they have been practicing for the Christmas program. கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன், கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனை இவைகள் எல்லாவற்றுக்காக ஜெபியுங்கள். Keep praying for the Christmas service, New Year service and the functions. கர்த்தர் இந்த பண்டிகை காலத்தில் ஒரு மிகப்பெரிய அறுவடையை தருவாராக. May the Lord give us a great harvest during this celebration. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to the book of 1 Samuel chapter 30. இந்த முதலாம் செய்தியிலும் வாக்குத்தத்த ஆராதனையாக, வாக்குத்தத்த வசனமாக இந்த வசனத்தை நம்ம தியானிப்போம். Because this is the first of the month, let's meditate this verse as a promise of this month. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனம். Let's turn our Bibles to the book of 1 Samuel chapter 30 verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பிடித்து தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடிச்சு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். And David inquired at the Lord, saying, Shall I pursue after this troop? Shall I overtake them? And he answered him, Pursue, for thou shalt surely overtake them, and without fail recover. 8வது வசனத்தினுடைய பிற்பகுதி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். Let us read the latter part of verse 8. அதற்கு அவரிலிருந்து வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர், அதை பின்தொடர், நீ அதை பிடிச்சு சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது ஒரு இக்கட்டான நேரத்தில் வரார். David had come to a time of problem. ஒரு கஷ்டமான நேரத்துல வரார். He's come to a place of problem. இதுவரைக்கும் வெற்றி பெற்ற ஒரு மனுஷன், a man who had so far been celebrating victory. வெற்றியை குவித்து கொண்டிருந்த மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி. a man who had always conquered has now lost. விசாலத்துல வாழ்ந்த மனுஷனுக்கு மிகப்பெரிய நெருக்கம். a man who was living in the broad place had come to a place where it was very narrow. முதலாவது வசனம் சொல்லுது, தாவீதும் அவனுடைய மனுஷர் 3 நாளில் சிக்லாக்கு வந்தார்கள். In the first verse it says, and now David and his men came to Ziklag on the 3rd day. 3 நாள் பிரயாணப்பட்டு after traveling for 3 days தன்னுடைய ஊருக்கு வரார். he had come to his place. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்க வரார். he has come to his home to see his wife and children. அப்படி சிக்லாக்கு வரும்போது, so when he came to Ziklag, ஒரு பெரிய அதிர்ச்சி, there was a shock. ஒரே புகை மண்டலமா இருக்கு. he could see smoke rising. தன்னுடைய நகரம் பற்றி எரிகிறது. his whole city was burnt. துர்ச்செய்தியை கேள்விப்படுகிறார். and now he is hearing a bad report. அவருடைய மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் அமலேக்கியர் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. the Amalekites had taken away his wife and children as captives. அவனுடைய பட்டணம் தீப்பற்றி எரிகிறது. his city was set ablaze. அந்த இடத்துல எல்லாரும் அழுகிறார்கள். and everyone were weeping. தாவீதோடு கூட எல்லாரும் அழறாங்க. David and his men were weeping. தாங்க முடியாத துயரம். this is an unbearable grief. பயங்கரமான நெருக்கம். this is a torment. இந்த சிக்லாக் என்கிற பெயரினுடைய அர்த்தம் என்னன்னா, the meaning
the word Ziklag. மிக நெருக்கம் என்ற அர்த்தம். It means a place of crushing. அந்த நெருக்கப்படுகிற சூழ்நிலையில வந்து தள்ளப்படுகிறார். He is being frustrated and he is pushed to a place where he is pressed. அவர் அழறாரு. And he is weeping. தான் இழந்து போன எல்லா காரியத்தையும் நினைச்சு அழறாரு. He is weeping of his loss. அவனோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். And the people along with him are weeping. எது வரைக்கும் அழுதார்கள்னா, to what extent did they cry? தங்களுடைய பலன் இருக்க வரைக்கும். They cried till they lost all their நாலாவது strength. வசனம் சொல்லுது, அழுது அழுது பலனற்று போனார்கள். Verse 4 says that they wept and lost all their strength. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை. Because they had so much a problem. எந்த அந்த அளவுக்கு நெருக்கம். Because they had so much a pressure. இந்த நெருக்கத்தின் மத்தியில, in the midst of this pressure, தாவீது அழறதோடு நின்னல்ல, David did not stop வாழ்க்கையில ஒரு புது தீர்மானத்தை எடுக்கிறார். But he took a new decision. ஒரு காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார். He begins a deed. ஒரு காரியத்தை புதுப்பிக்கிறார். He renews his thing. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவர் பலன் அடைகிறார். He gets strengthened spiritually. ஆறாவது வசனம் கடைசி பகுதி சொல்கிறது, in verse 6 the latter part says, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். but David strengthened himself in the Lord his God. இந்த நெருக்கத்தின் மத்தியில் அவன் அழுவது மாத்திரமல்ல, in this time of torment and pressure, he not only cried, முழு பலத்தையும் அழுகைக்கு செலவிட்டது மாத்திரமல்ல, and he is not only worn out by crying, அந்த கொஞ்சம் பலவீனத்திலும், but with that little strength, அந்த கொஞ்சம் பலத்திலும், even in that little strength, ஆண்டவர் பக்கம் திரும்புகிறார். he turns towards God. ஆண்டவருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். and he strengthens himself in the Lord. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்கிறார். he renews his spiritual life. ஏன் தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய நெருக்கம் என்றால், why is there so much of pressure in David's life? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார். it is because he had backslidden from the Lord. தன்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தில் குறைவுபட்டார். he had lacked faith and trust. 1 சாமுவேலின் புத்தகம் 27வது வசனம் சொல்கிறது, in the book of 1 Samuel chapter 27 it says, தாவீது பெலிஸ்தியன் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் சென்றாராம். that David had fled to the king Ahash. சவுலுக்கு தப்பி தன் ஜீவன் தப்ப அவர் அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். so he was wandering and running here and there in order to escape Saul. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்பினார். in every situation he had trusted God. அவர்தான் என்னுடைய பலன், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய நம்பிக்கை. so far he had been saying that the Lord is my strength, my refuge and my stronghold. துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை பாடி துதித்த ஒரு விசுவாசி, a believer who had been worshiping God in the time of despair. தேவனை நம்பின ஒரு மனுஷன், a man who trusted God. ஆனா ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போனார். but in his spiritual life he got weary. ஆவிக்குரிய ஜீவிதத்துல தளர்ந்து போனார். he became weary in his spiritual life. அந்த ஆதி அன்பு குறைந்து போனது. and he lost his first love. அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் பழமையாகி போச்சு. his faith had worn out. எவ்வளவு நாளைக்கு நம்ம இப்படியே ஆண்டவரை நம்பி இருப்போம்? how long will I tarry by trusting in the Lord? இப்படியே நம்ம ஓடுவோம். let's run. எப்படியாச்சும் ஒரு நாள் சவுல் நம்மள பிடிச்சிடுவான். somehow one day Saul is going to catch அவன் me. கையில நம்ம மாட்டிக்குவோம். and if I get caught in his hands, ஆனா அதிலிருந்து தப்பிக்கும்படிக்காக so let me escape. பெலிஸ்தியர் இடத்துல போறான். he ran away to Philistine. பெலிஸ்தியன் ராஜாவாகிய ஆகீஸ் இடத்துல போறான். so he went to the king of the Philistine who was Ahash. தன்னோடு கூட இந்த 600 பேரை அழைச்சு கொண்டு, so he took 600 men with him. அந்த ராஜாவின் இடத்துல போனபோது, and when he went to that king, ஆகீஸ் தாவீதுக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறார். the king Ahash had given him a lot of honor. உயர்ந்த பதவியை கொடுக்கிறார். he honored him with a job. எல்லாருக்கும் தங்குவதற்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியத்தையும் தரார். and gave him a ranking in his army and gave him a place to stay. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பின்வாங்கி போனால், even if you and I would backslide in our spiritual life, பிசாசு இந்த காரியத்தை நமக்கு தருவான். Satan would give these things to us. நல்ல பாதுகாப்பை தருவான். he would give us protection. பதவியை தருவான். he would give us position. நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும், நம்மோடு கூட இருக்கிறவங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையான காரியத்தை தருவான். and he would give us all the provision we need for our children and for ஆவிக்குரிய ourselves. ஜீவிதத்தில் சோர்ந்து போய் பின்வாங்கி போன மனுஷனுக்கு, for a man who had been weary in his spiritual life, ஆகீஸ் எல்லா நன்மையான காரியத்தை சொன்னான். king Ahash had given him everything that he needed. ராஜாவினுடைய அரண்மனையில அவங்க தேசத்திலே தங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். he had the blessing and the privilege of living in a king's palace. தாவீது ஆகீஸ் ராஜாவை பார்த்து சொல்றாரு, so
So David looks at King Ahash and says, நாங்க உங்களோடு கூட இருந்து எதுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பது? Why should I remain with you and give you problem? உங்களுக்கு பாரமா இருப்பது? Why should I be a burden to you? எங்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுங்க. So give me one place for myself. நாங்க அங்க போய் குடி இருக்கிறோம். So I will go there and camp there. ஆகீஸ் ராஜா ஒரு இடத்தை கொடுத்தார். So King Ahash gave him a place. தாவீதுக்கும் அவனோடு கூட இந்த ஜனங்களுக்கும் ஒரு பட்டணத்தை கொடுத்தார். He gave him a city for him and for his people. அந்த பட்டணம் தான் சிக்லாக். And that city was called Ziklag. பிசாசு எப்போது நமக்கு கொடுக்கிறதெல்லாம் சிக்கலாகவே இருக்கும். Whenever Satan gives you anything, that would have, there would be problems in it. அவன் நெருக்கத்தை கொடுப்பான். He would give you pressure. நம்ம நினைப்பு விசாலத்துல போறோம். You would think to yourself, yeah, this is a broad place. ஆசீர்வாதத்துல போறோம். And I am entering into a blessing. ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போகனவனை ஏற்றுக்கொள்வதற்கு பிசாசு ரெடியா இருக்கிறான். Satan is always waiting to receive a man who is worn out spiritually. பேதுரு சொல்றார், யாரை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். Peter says he is seeking who he may devour. இதுவரைக்கும் நம்பின தேவனை விட்டு He had left the Lord who he had trusted so far. இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை விட்டு He had left the God of Jehovah, the God of பெலிஸ்தியரின் Israel. ராஜாவாகிய ஆகீஸை நம்பினான். And he started to trust in the king Ahash. ஆகீஸும் அவனுடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சான். And Ahash had met all his needs. சிக்லாக் என்கிற ஒரு பட்டணத்தையே கொடுத்தான். And he also gave him a city called Ziklag. அந்த இடத்துல தாவீதும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் அவனோடு கூட எல்லா ஜனங்களும் குடியிருந்தார்கள். So he, his men and his family, their families had lived in that city. இருப்பதற்கு இடம் ஆசீர்வாதம்லாம் கொடுத்தது மாத்திரமல்ல, He not only gave them a place and a blessing. ஆகீஸ் தாவீதை பார்த்து சொன்னாரு, So he looks at David and says, என் ராணுவத்துல நீ தலைவனா இரு. So you become the captain of my army. எனக்காக நீ எல்லாவற்றையும் செய். And you do all this for me. தாவீது ஆகீஸுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். So David began to serve Ahash. ஒரு வருஷம் 4 மாதங்கள். For 1 year and 4 months he served him. ஆகீஸுடைய காரியத்துல ரொம்ப பிஸியா இருந்துட்டார். He was very busy in Ahash's things. ஒவ்வொரு நாளும் சண்டைக்கு போறதுதான். Every day he went for war. ஒவ்வொரு நாளும் யுத்தத்துக்கு போவார். Every day he went for war. யுத்தத்துக்கு போற இடமெல்லாம் ஜெயம். Wherever he went there was victory. ரொம்ப அருமையா யுத்தம் பண்ணார். He warred well. கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். We read in the word of God. 1 சாமுவேல் புத்தகம் 27வது அதிகாரம் சொல்லுது. The book of 1 Samuel chapter 27 says, அவன் எங்கெல்லாம் போய் யுத்தம் பண்ணானோ, wherever he went and fought, அங்கெல்லாம் ஒருத்தரையும் உயிரோட வைக்கல. he did not spare even one. ஏன் என்றால், If you ask why, தாவீது தான் இந்த யுத்தத்தை பண்ணான் என்று சொல்லக்கூடிய அடையாளம் இருக்க கூடாது. he did not want any signs for anyone to know that he went for war in those areas. எல்லா புருஷ ஸ்திரீகளையும் அவன் உயிரோடு வைக்காமல் எல்லாரையும் கொன்று போட்டுட்டு, So he slaughtered and killed every man and woman. அவங்களுடைய ஆடு மாடுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்தானா. And he took away the sheep and oxen and asses and camels. எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்துல வந்து கொடுப்பான். And he will take it and go and give that loot to Ahash. ஆகீஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். And he was very happy. இது மாதிரி ஒரு ஆளை தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். Because he was seeking for such a man. ஏன்னா தாவீதை கர்த்தர் அபிஷேகித்திருந்தார். Because God had anointed David. தம்முடைய வல்லமையினால் நிரப்பி இருந்தார். He had filled him with power. ஆண்டவருக்கு பயன்படும்படி அவனை வணைந்து அவனை உருவாக்கி இருந்தார். God had built him in such a way that he may be useful for God. ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய மனுஷன், A man who should have been an instrument in இப்ப God's hand. பெலிஸ்தியன் ராஜாவாகிய ஆகீஸின் இடத்துல போய் அவனிடத்துல உழைச்சிட்டு இருக்கிறான். Now he is working for this king of the Philistine who was Achash. வெற்றியின் மேல் வெற்றி. There was victory upon victory. ஜெயத்தின் மேல் ஜெயம். There was success upon success. வாழ்க்கையில பூரிப்பு. He was thrilled. ரொம்ப சந்தோஷம். There was joy. ஒவ்வொரு நாளும் ஆகீஸின் இடத்துல போய் கொள்ளை அடித்த பொருட்களை தரா. Every day he would take his loot and go and give it to Ahash. 1 சாமுவேல் புத்தகம் 27:10 பார்க்கிறோம். The book of 1 Samuel chapter 27 verse 10 we read. ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து கேட்பாரா, Ahash would ask David, இன்னைக்கு எந்த திசையில போய் கொள்ளை அடிச்சீங்க? in which direction did you go and loot? அதுக்கு தாவீது சொல்வாரா, So he would say, யூதாவுடைய தென் திசைக்கு போனோம். and I went against the south of Judah. எரேமியாவுடைய தென் திசைக்கு போனோம். And I went against the south of Jeremiah. கேனியருடைய தென் திசைக்கு போவோம் என்றார். And then he would say, I went against the south of the Canaanites. வாழ்க்கையில சக்சஸ்.
There was success in his life. ஆண்டவரை விட்டு விலகி போனா நமக்கு வெற்றி கிடைக்கும் பாருங்க. Sometimes you also would have victory if you go away from God. ஆனா ரொம்ப நாள் இல்லைங்க. But that will not last forever. பேசலாம் கொடி கட்டி பறப்போம். You may fly above the sky. ரொம்ப பிஸி பாஸ்டர். You would be very busy. சர்ச்சுக்கு வரதுக்கு டைம் இருக்காது. No time to come to church. ஆராதனைக்கு வரதுக்கு டைம் இருக்காது. No time to come for worship. ஆண்டவரை தேடுவதற்கு டைம் இல்ல. No time to seek God. பைபிளை படிக்கிறதுக்கு டைம் இல்ல. No time to read your Bible. ஜெபிப்பதற்கு டைம் இல்ல. No time to pray. அப்படியே மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் விட்டுட்டு பயங்கரமான பிசினஸ். The business, leaving your wife and your children behind. அப்படியே கொடி கட்டி பறக்கறார். And you would be flying. ஆகீஸ் ராஜா கேக்குறார். Ahash was asking him. இன்னைக்கு எங்க போனீங்க? Achish was asking, where did you go? இந்த திசையில போய் கொள்ளையடிச்சோம். So he said, I went on in this இன்னைக்கு direction. இந்த திசையில போய் கொள்ளையடிச்சோம். Today I went against this direction. ஒரு வருஷம் 4 மாதங்கள் நல்லா வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. For 1 year and 4 months his life went on well. தாவீதுக்கு வேண்டிய எல்லாமும் கிடைச்சது. David received whatever he wanted. மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாம் தங்குவதற்கு நல்ல இடம் கிடைச்சிச்சு. He had a nice place for his wife and children to live. பதவி கிடைச்சது. He had position. உயர்வு கிடைச்சது. He had position. எதெல்லாம் செய்றாரோ அதெல்லாம் வெற்றி. Whatever he did, it all prospered. வெற்றி மேல வெற்றி வந்து குவியுது. He was having victory upon victory. ஆனா சீக்கிரம் அதெல்லாம் போயிடுது. But soon it all vanished. ஒரு வருஷம் 4 மாதத்துக்குள்ளே In 1 year and 4 months பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்தது. there was a war against the Israel against அந்த நேரத்துல ஆகீஸ் ராஜா தாவீதை பார்த்து சொல்றாரு. So at that moment Ahash, தாவீதே இந்த யுத்தத்துல நீ தலைமை தாங்கு. Achish asked David to be the captain of the war. இதுல நீ ஜெயம் பெறுவாய். That you may win. என் ஜனங்களை கூட்டிட்டு போய் நீ இஸ்ரவேலரோடு கூட யுத்தம் பண்ணு. Take my people and go fight the Israelites. தாவீது சொல்ற நிச்சயம் நான் போறேன். So David said, certainly I will go. உனக்கு வெற்றியை சம்பாதிச்சு கொடுப்பேன். I will go bring victory. ஆனா பெலிஸ்தியர் மக்கள், But the Philistines, ஆகீசுடைய ஆட்கள், the men of Achish, தாவீதை விரும்பல. did not desire David. தாவீதின் மேல ஒரு பொறாமை. They were jealous of David. பாருங்க தாவீதை ஆகீஸ் ராஜா உயர்த்துவது உங்களுக்கு பொறுக்கல. They did not like the way the king Achish was lifting and exalting David. ஆகீஸ் ராஜாவிடத்துல சொல்றாங்க. So they told Achish, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வந்தா, if there is a war against between Israel and Philistine, அவங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். David will support his people. யுத்தத்துல குறுக்க திரும்பிடுவார். In the midst of the war he would turn against you. ஆகையால் தாவீது வேணாம். So don't want David. முடிஞ்ச அளவுக்கு நாங்களே யுத்தம் பண்ணுகிறோம். So we will go ourselves for war. அந்த தாவீது வந்தா நாங்க யுத்தத்துக்கு போக மாட்டோம். If David comes we will not accompany you. ஆகீஸ் ராஜா தாவீதை கூப்பிட்டு கேக்குறார். So Achish called David and asked, இப்படிலாம் எங்க ஆளுங்க சொல்லுகிறார்கள். My people are saying so. இது உண்மையா? Is it true? நீ மாறிடுவாயா? Will you change? தாவீது அப்படி அவ்வளவு சீக்கிரம் மாறுற ஆள் இல்லைங்க. David was not a man who would change quickly. ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவர். He was a man who was after God's own heart. அவன் யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணல. He will never betray anyone. தன்னுடைய பகைவருக்கே அவன் தீமை செய்யாத ஒரு மனுஷன். He was a man who did not even betray his enemy. ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போய் அவிசுவாசத்தினால அந்த பெலிஸ்தியர் இடத்துல போனான ஒழிய, he became weary in his spiritual life and went away to this Philistine. அப்படி போனாலும் ஆகீஸ் ராஜாவுக்கு உண்மையுள்ளவனா இருக்க விரும்பினவன். But even though he went there, he wanted to be true to Ahash. விசுவாசி எங்க போனாலும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க பாரு. Wherever a believer goes, he will do well. ஆனாதான் உலகம் கிறிஸ்தவர்களுக்கு வேலை கொடுக்கும். That's why the world will give him a job. கொஞ்சம் பொறுப்பா இருப்பாங்க. Because he would be responsible. ஒரு விசுவாசனே இப்படி தான் இருக்கணும். That because a believer should be so. யாருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண கூடாது. No one should betray anyone. ஆப்போசிட் பார்ட்டில சேர்ந்தாலும், even if you go to the opposite side, அங்கேயும் நம்பிக்கை துரோகம் இல்ல. you will not betray them. ஆகீஸ் ராஜா கேக்குறாரு. King Ahash asked, தாவீதே என் ஜனங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, நீ இப்படி எல்லாம் செஞ்சிடுவையா? Will you do this because my people are saying you will do such a thing? இல்ல ராஜா, நான் என்ன செய்யறேன்னு நீங்க பாப்பீங்க. So he said, no, you will see what I will do. நம்முடைய கிரியைகள் ரொம்ப முக்கியங்க. Our deeds are very important. நம்முடைய பேச்செல்லாம் விட more than our talk, நம்முடைய கிரியைகள் முக்கியம். our deeds are important. ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். The Lord says, I know your deeds. ராஜா கிட்ட ஒன்னு பேசிட்டு அங்க போய் ஒன்னு செய்கிறவன் அல்ல. He is not a man who would say, tell the king something and do something else. ஆகீஸ் ராஜா கிட்ட சொல்றான், so he tells king, நான் என்ன செய்வேன் என்பதை நீங்க பாப்பீங்க. you will see what I will do. என்னுடைய கிரியைகளை பார்ப்பீர்கள். you will see my deeds. ஆனாலும் பெலிஸ்தியர்கள் அதை ஒத்துக்கல. but the Philistines
Philistines did not agree. ஆகீஸ் ராஜா சொல்றாரு, So Achish says, நீ வந்தேனா if you come, என்னுடைய ஆட்கள் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. my people will not come for war. ஆகையால் நீங்களும் உங்களுடைய ஆட்கள் திரும்பி போயிடுங்க. So you and your men return. ஒரு சில நேரத்துல ஃபெயிலியர் திடீர்னு வருது. Sometimes we have failure in life. பிரச்சனை வருது. Problems suddenly arise. உடனே நம்ம யோசிக்கணும். So we have to think at that moment. ஏன் இந்த பிரச்சனை வருது? Why is this problem attacking? எதுக்கு இந்த ஃபெயிலியர் வருது? Why is this failure? ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் Even though he went away from God, ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். God will always intervene. அதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். Therefore we must thank God. ஆண்டவர் பேதுருவோடு கூட இடைப்பட்டார். God intervened in Peter's life. ஒரு காலத்துல இயேசுவை அதிகமா நேசிச்சவன், A man who loved the Lord dearly. இயேசு பேதுருவை அழைக்கும் போதே அப்படிதான் அழைச்சார். When God called Peter, this is how he called நீ him. வா, உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனா மாற்றுவேன். Come, I will make you fishers of men. பிரைஸ் நீ வா. Come. பார்க்க வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவிதத்துல சோர்ந்து போய், In his spiritual life he got weary. அவிசுவாசத்தினால இயேசுவை மறுதலிச்ச போது கூட, And though he betrayed the Lord, அவன் திரும்ப வந்தான். he returned. திரும்ப வந்தான். He returned. இன்னைக்கு திரும்ப வர்றது பெரிய ஆசீர்வாதம். Today to return is a big blessing. உணர்ச்சப்பட்டு வருவது பெரிய It ஆசீர்வாதம். is a blessing to be convicted and to return. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிச்சார். God allowed such a situation. கர்த்தர் அவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். Because God is a God of love. ஒரு சில நேரத்துல ஆண்டவரை விட்டு உலகத்தை தேடி ஓடி 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 பிஸின்னு போகும்போது கூட, Even if you turn away from God and run into the world, ஆண்டவர் நம்மை நேசித்து, yet God loves you. நம்மில் அன்பு கூர்ந்து He loves you. நம்மளை திருத்துகிறார். And he corrects you. ஆனா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். But we have to give room for இந்த it. இடத்துல பார்க்கணும், ஒரே பிஸி. He was very busy here. ஒரு வருஷம் 4 மாதம் For 1 year and 4 months. நல்ல பிஸியா இருந்தார். He became very busy. எல்லாத்துலயும் சக்சஸ். There was success. ஆனா திடீர்னு பிரச்சனை. But suddenly there was a problem. தாவீது தன்னோட ஆட்களை கூட்டிக் கொண்டு சிக்லாக்கு வராரு. David took his men and went to Ziklag. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னா, But what had happened? பயங்கரமான பிரச்சனை. There was a problem. தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பறிகொடுத்தார். He had lost his wives and children. அமலேக்கு, அதாவது பெலிஸ்தியர் கொடுத்த அந்த பட்டணத்தை பறிகொடுத்தார். He had lost the city that the Philistines had given him. பட்டணம் பற்றி எரிகிறது. The city was on fire. தாவீதோடு கூட இருந்த 600 பேரும் பார்க்கறாங்க. So the people who were with David were looking. தாவீதுனுடைய பிள்ளைகளை மாத்திரல்ல, Not only David's children, தாவீதுனுடைய மனைவியை மாத்திரமல்ல, and not only David's wife, எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் பறிகொடுத்துட்டமே. but we had lost even our wives. எல்லாரும் தாவீதை பார்க்கறாங்க. So they all were looking at David. பார்த்து சொல்றாங்க, And they said, உன்னால தான், because of you. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ. You are the reason for this problem. உன்னுடைய பாவம், It is your sin. உன்னுடைய அக்கிரமம். It is your transgression. இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்போது, When we drift away from God, ஒரு குடும்ப தலைவன் பாவம் செய்யும்போது, when the head of the family sins, குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் பாவம் செய்யும்போது, ஆண்டவர்கிட்ட விலகி போகும்போது, in the family sins and drifts away from God, மனைவி பிள்ளைகள் எல்லாம் கிரயம் செலுத்த வேண்டியதா இருக்குது. the wife and the children have to pay a price. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்போ நான் விலகி போனா, If I would drift away from அது God, என்னுடைய மனைவியை பாதிக்கும். it will affect my wife. என்னுடைய பிள்ளைகளை It பாதிக்கும். will affect my children. என்னோடு கூட இருக்கிறவர்களை And பாதிக்கும். it will affect the ones with me. தாவீதை பார்த்து சொல்றாங்க, உன்னால தான். So they looked at David and blamed him and said, இவ்வளவு it's because of நெருக்கத்துக்கு you. காரணம் நீ. You are the reason for this problem. நீதான். It is you. ஆனா தாவீது கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, But the good character that David had அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவார். is to accept it. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வெற்றியின் ரகசியம் The secret of victory நம்முடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்வதில் இருக்கிறது. is to agree with our weaknesses. நம்மளை ஆராய்ந்து பார்க்கிறதுல இருக்குது. It is to analyze ourselves. பிரச்சனைன்னு ஒன்னு வருதுன்னா, If a problem arises, அதுக்குன்னு ஒரு வழி இருக்குது. there is a way out. அதுக்குன்னு ஒரு வாசல் There இருக்குது. is a door. அதுக்குன்னு ஒரு வேர் இருக்கிறது. There is a way. நம்ம யாரும் அதை மறுதலிக்க கூடாது. No one can deny it. 600 பேர் சொல்றாங்க, This 600 men said, தாவீதே உன்னால தான். David, it is because of you. உன்னுடைய பாவம், It's because of your sin. உன்னுடைய மீறுதல், It's because of your உன்னுடைய transgression. அவிசுவாசம். Because of your unfaithfulness. தாவீது அழறாரு. And David wept. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை கடிந்து கொண்ட போது, When the prophet Nathan had rebuked தாவீதுனுடைய David, பாவத்தை உணர்த்தின போது, when he convicted him of his sin, தாவீது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார் பாரு. David had accepted it.
Praise the Lord. Hallelujah. Hallelujah. சவுலான் தான் தீர்க்கதரிசியை துரத்தி விட்டு இருப்பார். If it was Saul, he would have chased the prophet out. கொன்று போட்டு இருப்பார். He would even slayed him. நீ என்னன்னா இன்னொருத்தன். He said, if not you, then someone else. உன் சபையிலனா இன்னொரு சபை. If not your church, then some other church. உங்க ஊழியலனா 1000 ஊழியம் எனக்கு இருக்குது. If not your ministry, there are thousands of ministries. நாத்தான் தீர்க்கதரிசி உணர்த்தின போது But when the prophet Nathan had convicted him, அப்படியே சரண்டர் ஆனார். he surrendered himself. அப்படியே சரண்டர் ஆனார். He surrendered himself. இந்த இடத்துல எல்லாரும் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். When everyone blamed him, தாவீது அழறாரு. David wept. எல்லாரும் அழறாங்க. Everyone wept. அந்த நேரத்துல தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டார். At that moment David strengthened himself in the Lord. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். He strengthened himself in the Lord. ஆண்டவரோடு கூட ஒப்புரவானார். He reconciled with God. ஆண்டவரே என்னை மன்னியும். He said, Lord, forgive me. என்னுடைய பாவத்தை மன்னியும். Lord, forgive my sin. என்னுடைய மீறுதல்களை மன்னியும். Forgive my transgression. இதனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனை. Because of me there's so much of problem. நான் பெலிஸ்தியரை நம்பினது தப்பு. It is wrong that I trusted in this Philistine. ஆகாஸ் மீது நம்பிக்கை வைச்சது தப்பு. It is wrong that I trusted in Akash. ஒரு வருஷம் 4 மாதங்கள் உம்மை மறந்தது தப்பு. It is wrong that I forgot you for 1 year and 4 months. என்னை மன்னியும். Forgive me. நான் ஒரு வருஷம் 4 மாசம் ஜெபிக்கல. I did not pray for 1 year and 4 months. அவருக்கு ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய வேலை. He was so busy that he could not even pray. ஆராதனை கூட வர முடியல. He was so busy that he could not come for worship. அவருக்கு ரொம்ப கேவலமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். This is not a good Christian life. பிஸியா இருக்கலாம். You can be busy. ஆனா இந்த அளவுக்கு பிஸியா இருக்க கூடாது. But not to such an extent. இந்த அளவுக்கு மோசமா இருக்க கூடாது. You should not be so bad. ஒரு வருஷம் 4 மாதங்கள். 1 year and 4 months. வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. Life was good. அநேக நேரத்துல விசுவாசி கேட்பாங்க, கர்த்தரை தேடாதவன நல்லா தான பாஸ்டர் இருக்கறான். Many believers would tell me, those who are not seeking God are doing அவிசுவாசிகள் well. நல்லா தான இருக்காங்க. Unbelievers are doing well. அவன் ஆண்டவரே தேடல. They are not seeking God. அவன் பைபிளே படிக்கிறது இல்ல. They don't read the Bible. அவன் ஜெபமே பண்றது இல்ல. They don't pray. அவன் துன்மார்க்கன். He is a wicked man. அவன் நல்லா தான இருக்கான். But yet he is doing well. வேதம் சொல்லுது துன்மார்க்கன் புல்லை போல செழிப்பானா. The Bible says that the wicked prosper like a கடகடகடகடன் மேல வருவாங்க. They would quickly flourish. ஒரே நாள். But in one day. ஒரே நைட். In one night. கண்ணிமிக்கிற பொழுதுல அப்படியே அவங்க வாழ்க்கை மாறிடும். In the twinkling of the eye everything would change. அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறிடும். The situation would change. ஆனா நீதிமான் பனையை போல செழிப்பான். But the righteous would flourish like a palm கேதுரு tree. மரச்சை போல அவன் இருப்பான். He would be like a cedar tree. அவன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருப்பான். He would be like the sun that dawns at midday. ஒரு வருஷம் 4 மாதங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனதுனால Because he had backslidden for 1 year and 4 months. எல்லாத்தையும் இழந்துட்டார். He lost everything. ஆனா ஒரு யூ டர்ன். But there was a U-turn. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். He made a change. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He strengthened himself in the Lord. பழைய அபிஷேகம். The old anointing. பழைய ஆவிக்குரிய ஜீவியம். The old spiritual life. பழைய விசுவாச வாழ்க்கை. He rekindled his old life. தாவீது திரும்பினார். He turned. ஒரு வருஷம் 4 மாசத்துக்கு பிற்பாடு After 1 year and 4 months. 7வது வசனம் சொல்லுது. 1 சாமுவேல் புத்தகம் 37 சொல்லுகிறது. In 1 Samuel chapter 30 verse 7 he says. தாவீது அகிமெலேக்கினுடைய குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கினார். And David said to Abiathar the priest. ஒரு வருஷம் 4 மாசம் ஆசாரியனையே பார்க்கல. For 1 year and 4 months he did not see the priest. ஆசாரியனையே மறந்துட்டார். He forgot the priest. நிறைய பேருக்கு நெருக்கம் வந்தாதான் பாஸ்டே ஞாபகத்துக்கு வருவாங்க. Some people will only think of the pastor in time of despair. சபையே ஞாபகத்துக்கு வரும். They will only remember the church in time of despair. ரொம்ப நல்லா இருக்கிற வரைக்கும் பிஸியா இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஞாபகத்தையே வராது. When everything goes well they will not care about anything. கூப்பிடுற அபியாத்தாரை கூப்பிடுறார். So he calls the priest Abiathar. நீ ஏபோத்தை என்னிடத்தில் எடுத்து வா. He says go bring the ephod. ஏபோத் என்பது the meaning of ephod ஆசாரியன் தன்னுடைய இதயத்தின் மார்பில் அணிந்து கொண்டிருக்கிற ஒன்று. is a garment which the priest would wear on his. பழைய ஏற்பாட்டுல இது மாதிரி நம்ம ஆலயத்துக்கு போய் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் இதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு உண்டாகல. In the Old Testament times they did not have the leading of the Holy Spirit. ஆவியானவருடைய
அத கிரியைகள் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. The spirit, the movement of the Holy Spirit was very less and few. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் அவங்களுக்கு இல்ல. Today they did not have the privileges that we have under the new covenant. ஆண்டவருடைய வழிநடத்துதல் வேண்டும் என்றால் தீர்க்கதரிசியினிடத்தில் போகணும். So if they needed the leading of the Spirit, they had to go to a prophet. ஆசாரியர்களிடத்தில் போகணும். They needed to go to the priest. அவங்க ஒவ்வொரு விதத்தில் ஜனங்களை வழிநடத்தினார்கள். And they would lead the people in different ways. அந்த ஏபோத் என்பது ஒரு ரெண்டு சிம்பல் இருக்கும். So on the ephod there would be two symbols. நம்ம போலாமா போகக்கூடாதா? To either to go or not to go. செய்யலாமா செய்யக்கூடாதா? To do or not to do. அதுல பாத்தீங்கன்னா எஸ் நோன்ற மாதிரி ரெண்டு சிம்பல். There would be two things there. ஆசாரியனிடத்துல போய் ஜெபிக்கும்போது when you go to the priest and pray, ஆண்டவர் வெளிப்படுத்துவார் அந்த ஜனங்களுக்கு. The Lord will reveal it to the people. போனா green color light. If you go, there will be a green light. போகாதனா red color light மாதிரி. Or a red light not to go. ஏனா அந்த ஜனங்களுக்கு அதுக்கு மேல புரியாது. Because the people could not understand beyond that. ஆவிக்குரிய வெளிப்பாடுலாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. They did not have a spiritual revelation. அந்த நேரத்துல இப்படி தான் ஆண்டவர் அவங்களை வழி நடத்தினார். This is how the Lord led these people. அந்த நேரத்துல ஆண்டவர் பேசுறார் தாவீதோடு கூட. So at that moment God spoke to David. தாவீது கர்த்தரை நோக்கி கேக்குறாரு. David looked at the Lord and asked, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ? He inquired at the Lord saying, shall I pursue after this troop and shall I overtake them? தாவீது யாருங்க? Who was David? யோசிக்காம சண்டை போட்டு ஜெயிச்ச மனுஷன். Who went without hesitation to fight. ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்போது கரடி வருது, அப்படியே கரடி ஒன்றும் பண்றாரு. When he was shepherding his sheep, when a lion came, he attacked it. சிங்கம் வருது, சிங்கத்தின் வாயை கிழிக்கிறார். When a bear came, he attacked it. பெரிய பெரிய சாதனை பண்றார். He did great achievements. கொஞ்சம் கூட யோசிக்காம without hesitation. கோலியாத்தை மேற்கொள்கிறார். He overcame Goliath. பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். He did great exploits. ஆகீசினிடத்துல வந்து சேர்றாரு. So now he comes to தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு வெற்றி. And in a spiritual life there is a victory. பின்வாங்கி போன போது கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழறார். Even though he had backslidden, he had lived a prosperous life. நினைச்சதை சாதிக்கிறார். He was achieving what he wanted. யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார். He went and conquered every ஆனா இந்த நேரத்துல but at now ஒரு ஆபத்தான நேரத்துல, in time of trouble, ஒரு நெருக்கமான நேரத்துல, in time of despair, தன்னோடு கூட வந்து 600 பேரையும் கூட்டிட்டு போய் அடிச்சு நொறுக்கி இருக்கலாம். He could have taken his 600 men along to go and fight. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறார். But here he inquires at the Lord. ஆவிக்குரிய ஜீவிதத்துல இதுவரைக்கும் விசாரிக்காத மனுஷன், a man who had not inquired of the Lord, தேவனுடைய வழிநடத்துதலை அறியாத ஒரு மனுஷன், a man who did not know what is to be led by the Lord, ஆண்டவருடைய காரியங்களை மறந்து போன ஒரு மனுஷன், a man who had forgotten the works of the Lord, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்கிறார். he is now rekindling and reviving himself. ஆவிக்குரிய ஜீவியத்துல பலன் அடைகிறார். he is strengthened spiritually. ஆண்டவருக்கு பார்த்து கேட்கிறார். So he looks at the Lord and asks, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ? Lord, should I pursue after this troop and shall I overtake them or not? எல்லாம் பெலச்சின் மீது இருந்த நம்பிக்கை எல்லாம் போச்சு. He had lost his confidence in his flesh. பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸ் மீது இருந்த நம்பிக்கை, the flesh, the confidence that he had in King Achish, தன்னுடைய சுய நம்பிக்கை, his own confidence, எல்லாம் போயிடுச்சு. he had lost everything. ஒரு சின்ன குழந்தை மாதிரி கேக்குறாரு. Now like a little child is asking, அப்பா நான் அது செய்யலாமா? Father, can I do this? நான் போலாமா? Can I go? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Blessed are the poor in spirit. நெருக்கங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது, when problems arise, இந்த சின்ன குழந்தைங்க எப்படி அப்பா அம்மாவை சார்ந்து கொள்கிறதோ, just as a child would cling on to their parents, ஒரு குழந்தை எப்படி பெற்றோர்களை நம்பி இருக்கிறதோ, just as a child would lean on the parent, அந்த லெவலுக்கு நம்ம வந்துடணும். we should come to such a place. என்னிடத்துல எந்த பிளானும் இல்லை. I don't have any plan, Lord. எந்த திட்டமும் இல்லை. I have no plans. எந்த சித்தமும் இல்லை. I have no will. நான் ஒன்றும் அறியாமல் இருக்கிறேன். I don't know anything. சங்கீதக்காரர் அடிக்கடி சொல்லுவார். The psalmist would say this again and again. ஆண்டவரே நாங்கெல்லாம் மேய்ச்சலின் ஆடுகள். Lord, we are the sheep of your pasture. ஆடுகளுக்கு சாய்ஸ் கிடையாது. There is no choice for a ஆடுகளுக்கு பிளான்லாம் கிடையாது. There is no plan for a sheep. எங்க போறது என்ன பண்றதுன்னா தெரியும் ஒண்ணுமே தெரியாது. It won't know where to go and what to do. இன்னைக்கு எங்க போவீங்க?
Where will you go today? தெரியாது மேய்ப்பன் எங்க அழைத்து செல்கிறாரோ. It will say, I don't know, the shepherd will lead me. ஒன்றும் தெரியாத மனுஷனை போல அப்படியே தன்னுடைய வாழ்வை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். So he surrendered his life to the Lord as though he knows nothing. ரொம்ப நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. This is a terrible situation. மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் சூறையாடிட்டு போயிட்டாங்க. They had looted his wives and children. வீடு எல்லாம் பத்திட்டு எரியுது. His house was set on fire. அந்த நேரத்துல கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுங்க. But here he strengthened himself in the Lord. வாழ்க்கையில கஷ்டத்துல பிரச்சனைல நம்ம இருப்போம்னா, when we are in problem, அந்த நேரத்துல ஆண்டவருக்குள் நம்மளை பலப்படுத்தணும். at that moment we need to strengthen ourselves in the இது Lord. எதையும் யோசிக்காம செய்ய வேண்டிய நேரம் இது. This is the time to work without hesitating. கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே செய்ய வேண்டிய He காலம். had to do without delay. ஆனா அந்த நெருக்கத்தின் நேரத்துல தன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். But now he is examining himself. ஒரு ஆரோக்கியமான இதயத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். He receives a healthy heart. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானா அதுதான். This is the meaning of strengthening yourself in the ஆதி Lord. அன்புக்குள்ள வராரு. Coming back to your first love. அந்த ஆதி அபிஷேகத்துக்குள்ள வராரு. Coming back to your first anointing. பின்வாங்கி போன மறந்து போன எல்லா காரியத்தையும் அவர் சரி செய்றார். He is rectifying and bringing everything in order. ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிறார். He reconciles with God. மனம் திரும்பிட்டு ஆண்டவரிடத்துல கேக்குறாரு. He repents and asks the Lord, ஆண்டவரே என்ன செய்யலாமா? Lord, can I do this? ஆனா இதுக்கு முந்தின அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சவுலை குறித்து பார்க்கிறோம். But in the earlier chapter we read about Saul. பெலிஸ்தீயருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே, as soon as he knew that there was a war between Israel and Philistine, சவுல் ஜெபம் பண்றாரு பாருங்க. Saul prayed. ஆனா அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல. But God did not answer him. இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாம் கூப்பிட்டு கேக்குறாரு. He called all the prophets and asked. எங்கேயும் ஆண்டவர் பேசல. But God did not speak to him. அவங்க மேல கோபப்பட்டு எல்லா தீர்க்கதரிசிகளையும் அடிச்சு தேசத்தை விட்டு துரத்துறாரு. So he chases every prophet because he gets angry with them. தன்னுடைய ஆட்களிடத்துல கேக்குறாரு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்களா? So he asks his people, I want to hear the voice of God. Is there anyone? அப்போ ஒருத்தர் சொன்னா பாரு, ஒரு அம்மா இருக்காங்க. So one man said, there's one lady there. அந்த காலத்திலே தீர்க்கதரிசனம் சொல்ற அம்மாலாம் இருந்துக்கறாங்க. In those days there were women who prophesied. அவங்க கிட்ட போறாரு. So he went to her. வேஷம் மாறிட்டு போறாரு. He went in disguise. ஏன்னா தீர்க்கதரிசிகளை கொன்றவன். Because he is the one who killed the prophets. ஏன் ஆண்டவர் அவங்க மூலமா பேசலனா? Why did God not speak to him? இவன் சரியில்லை. Because he was not good. இவன் மனம் திரும்பாதவன். He did not repent. மனம் திரும்பாத ஆட்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பரிசுத்தமான வச்சாலும் ஆண்டவர் பேச மாட்டார். God will not speak to an unrepented man. பிரேசன நல்ல crowd வேணும். You need good people. நல்ல congregation வேணும். You need good congregation. வசனத்தை கேட்கக்கூடிய நல்ல இதயம் இருக்கும்போது கர்த்தர் பேசுவார். God would speak when you have the heart to hear. மனம் திரும்பாத ஒரு மனுஷன். He was a man who did not want to repent. அவனோட அந்த அம்மா சொல்றாங்க. So this woman said, ஏற்கனவே சவுல் இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு. Saul has done all this. நீ என்ன சிக்கலுக்கு உண்டு பண்ண இப்படி வரையா? What do you bring trouble on me? இல்ல நீ எனக்கு ஒரு செய். So he said do it. உனக்கு என்ன உதவி செய்யணும்? What should I do? இது மாதிரி சாமுவேலை எழுப்பு. So she said, call Samuel. சாமுவேல் செத்து போயிட்டார். Samuel is no more, he is dead. பாருங்க, உயிரோடு இருக்கிற நாள் எல்லாம் சாமுவேலுடைய சத்தத்தையே அவன் கேட்கல. He did not hear the voice of Samuel as long as he lived. அவனை எழும்படி செய்யும். But he says, call him out. கடைசில அந்த அம்மா இன்னும் மந்திரம் பண்ணி ஏதோ ஒரு ஆவி எழுப்புது. So this woman, she did some witchcraft and she raises one soul. ஒரு வயசான ஆளை பார்க்கறேன். She said, I can see an old man. கடைசில பார்த்தா சாமுவேல் ஆவி. And that was the spirit of Samuel. மரித்த ஆவிகள் இப்படிலாம் வரும்னு நினைக்காதீங்க. Don't think that the dead would come in such a way. பிசாசு அது மாதிரி வந்து. Satan would come in disguise. பிசாசுக்கு மிமிக்ரி பண்ண தெரியும். Satan can mimic. பிசாசுக்கு சத்தியம் தெரியும். Satan knows the truth. எல்லாம் தெரியும். He knows everything. அதனால செத்து போன சாமுவேல் வந்து பேசறான்னு நினைச்சிடாதீங்க. So don't believe that it was Samuel who came and spoke. ஆண்டவர் நம்மகிட்ட பேசலனா, if God does not speak to us, யாரும் பேசவே முடியாது. no one can speak to you. Praise God, hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலனா, if God does not bless you, யாரும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. no one can bless you. கர்த்தர் நம்மளை பாதுகாக்கலனா, if God does not protect you, யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. no one can protect you. Praise God, அவன் போய் கேக்குறான். So he goes and asks. ஒரு ஆவி வந்து இப்படிலாம் சொல்லுது. The spirit comes and speaks. நீ பின்வாங்கி போனவன். You are a backslidden man. நீ ஆண்டவரை விட்டு விலகி போயிட்ட. You have gone away from God. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் இன்னொருத்தனை நியமிச்சிட்டார். God has already ordained someone else in your place. தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டார். God has anointed David. நீ சாக போற. You are going to die. அவன் பதவிக்கு வர போறான். And he is going to take your place. பிசாசுக்கு எல்லாம் தெரியுங்க.
Satan knew very well. அவன் நியூஸ் பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான். He reads the newspaper every day. ஆண்டவர் என்னென்ன பண்ணாருன்னு எல்லாமே பிசாசுக்கு தெரியும். Satan knows what God is about to do. ஒரு சில நேரத்துல பிசாசு நம்மளை விட ஞானம் உள்ளவனா இருக்கிறான். Sometimes Satan is more clever than us. நம்ம கூட PhD அது இதுன்னு என்னென்னோ போட்டுக்கிறோம். We may add on PhD to our education. ஒரு டாக்டரேட் பண்றது ஒரு MD பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. It's hard to finish a doctorate. பாருங்க அவ்வளவு படிக்க வேண்டியதா இருக்குது. You have to study so much. ஆனா ஒரு சில ஆளுங்க சும்மா போட்டுக்கறாங்க. Some people will simply add on. ஆனா பிசாசு எல்லாத்தையும் படிச்சிட்டு அவன் PhD வாங்குன ஆளு. But Satan had studied everything and he is a டாக்டரேட் வாங்குனவன். He is a doctorate. பைபிளே கரைச்சு குடிச்சவன். He is well versed. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆனா அவன் வழி நடத்துறான் பாருங்க. So he led him. சவுலே இப்படிலாம் நடக்கு உண்மையை தான் சொல்றான். He is telling the truth what is about to happen. ஒரு சில நேரத்துல பிசாசு சத்தியத்தை பேசுவான். Sometimes Satan will preach the truth. அதுக்காக அவனை ஃபாலோ பண்ணிட கூடாது. Therefore we shouldn't follow him. நேத்து கரெக்ட்டா சொன்னான். You will say, oh yesterday he said the right thing. அவனை நம்மள வஞ்சிக்கிறதுக்காக எல்லாம் சொல்றான். He would say things to deceive you. நம்ம செத்து போன அப்பா மாதிரி வருவான். He would come like your dead father. அம்மா மாதிரி வருவான். Or your dead mother. அவன் எல்லா கதையும் சொல்லுவான். And he will tell you stories. ஜாக்கிரதையா இருக்கணும். Be careful. பார்க்கிறோம் சவுலோடு கூட ஆண்டவர் பேசவே இல்லை. So God did not speak to Saul. ஆனா தாவீது பின்வாங்கி போனவன் தான். But David had backslidden. ஒரு வருஷம் 4 மாதங்கள் ஆண்டவர்கிட்ட விலகி போனான். He had backslidden for 1 year and 4 months. ஜெபிக்கல துதிக்கல பாடல ஆண்டவர் ஆராதிக்கல. He did not pray or worship God. ஆனா இப்போ ஜெபம் பண்றான். But now he is praying. கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். And God is speaking. கர்த்தர் அவனோடு கூட பேசுறார். God is speaking. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு இதயம். Because he has a healthy heart. நொறுங்குண்ட ஆவி. A broken spirit. தாழ்மை உள்ளவன். A humble man. திரும்ப ஆண்டவரிடத்துல வந்தவன். To a one who returned to God. உடைஞ்ச உள்ளத்தோடு கூட. With a contrite heart. ஆண்டவரே நான் பின்தொடரலாமா? He said, Lord, can I go? அது பிடிப்பேனா? Will I overtake them? ஆண்டவர் சொல்றாரு. The Lord said, அது பின்தொடர். Overtake them. அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். You pursue them and you will recover all. ஆண்டவர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். This is the promise. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்க வேண்டும் என்றால் If God's promise has to be a yes and amen for you and நமக்கு ஒரு I, ஆரோக்கியமான இதயம் வேண்டும். we need a healthy heart. நல்ல இதயம். We need a healthy heart. கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்திக் கொண்டான் என்ற வார்த்தை எதை காட்டுதுன்னா What does it signify when it says he strengthened himself in the Lord his God? இதயத்தை பெற்றுக்கொண்டான். It means that he received a healthy heart. நல்ல இதயத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் 30 60 100 பலன் கொடுத்தது. A seed which is sown in a healthy heart will bear forth 30 60 and 100 மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். Man looks at the outward appearance but God looks at your inward. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார் பாருங்க. The Lord looks at David and says, இதயத்துக்கு ஏற்றவன். You are after my own heart. ஆண்டவர் அவன் இதயத்தை பார்க்கிறார். God looked at his heart. அவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். God looked at his deeds. அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணது இல்ல. He did not betray. மனதுருக்கம் உள்ளவன். But he is a man of compassion. நல்ல மனுஷன். He's a good man. ஏதோ பலவீனப்பட்ட ஆவிக்குரிய ஜீவிதத்துல விலகி போய் பின்வாங்கி போனதனால நெருக்கம். Because of his weakness he backslid from the Lord. அந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை தேடினான். And now in despair he is seeking God. ஆரோக்கியமான இதயம் என்பது a healthy heart. முதலாவது is the first thing is சுயநலமற்றது. Is to be selfless. இந்த இடத்துல கேக்குறாரு பாருங்க. Here he asks, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? Lord, should I pursue after this truth? அதை பிடிப்பேனா? Will I overtake them? யுத்தத்துக்கு போலாமான்னு கேக்குறாரு. He is asking the Lord, can I go for war? இந்த யுத்தத்துக்கு ஏன் போறாருன்னா Why should he go for war? தன்னுடைய மனைவிக்காக, for his wife, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, for his children. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு கணவன் வேலைக்கு போகும்போது உழைக்கும் போதெல்லாம் when a husband goes to work, தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக, he has to work for his wife and children, ஆண்டவருக்காக, for God, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, for the kingdom of God, சுயநலமற்றது. to be selfless. ஒரு மனைவி காரியங்களை செய்யும்போது when a wife does things, தனக்காக சமைக்க கூடாது. she should not cook for herself, புருஷன், but for her husband, பிள்ளைகள், for her children. அதே மாதிரி தான் குழந்தைங்க. And the same manner the children, படிக்கும்போது பெற்றோர்களுக்காக, they should study for their parents. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்காக, above all they should do it for God. ஆண்டவர் நல்ல காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார். God has given us a good thing to do. ஆண்டவரிடத்துல கேக்குறான், ஆண்டவரே இதை செய்யலாமா? Can I pursue them? ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ, and whatever God tells you to do, நல்ல காரியத்தை செய்யலாமான்னு ஆண்டவரிடத்துல கேட்டா, if you ask the Lord, can I do a good deed? நிச்சயம் செய்யுன்னுவா. the Lord will say, certainly do it. ஆண்டவர் நம்மள மற்றவங்கள மன்னிக்க சொல்லி இருக்கிறார் பாரு. the Lord has asked us to forgive others. ஆண்டவர்கிட்ட போய் மன்னிக்கலாமா?
Can I go and ask the Lord, can I forgive? தாராளமா மன்னிடுவார். He will say forgive. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே என்னை பரிசுத்தமா காத்துக்கொள்ளலாமா? Can you keep me holy, Lord? தாராளமா காத்துக்கொள். Keep yourself holy, sanctify. சங்கீதக்காரன் அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். To such an extent the psalmist humbled himself. தனக்கு சத்தியம் தெரியும். He knew the truth. எதை செய்யணும்னு தெரியும். He knew what to do. ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து கொண்டார். But to such an extent he humbled himself. ஒரு சுயநலமற்ற ஒரு காரியம். A man with selflessness. இரண்டாவது பார்க்கிறோம். Second we read. ஆண்டவரே டிரைவ் பண்றார். That God had driven them. ஆண்டவர் நம்மளை நடத்தணும். The Lord should lead you. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கடந்த நாட்கள் வாட்ஸ்அப்ல ஒருத்தர் மெசேஜ் போட்டுருந்தார். Sometime back in WhatsApp a person sent me a ஆண்டவர் message. உங்களுடைய வாகனத்தின் டிரைவரா இருந்தா, If God would be the driver of your vehicle, போகும் பாதைகளை குறித்து நீங்க கவலைப்பட you வேண்டிய do not அவசியம் have இல்லை. to care about the way he takes you. பாதைகள் எப்படி இருந்தாலும் You don't care about the pathway. சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் நம்மளை Because சேர்ப்பார். he will take you to your destination. நம்மளை வழி நடத்துறது ஆண்டவரா இருக்கணும். May it be God who leads you. தாவீது கேக்குறாரு. David asked, ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? should I pursue after this troop, Lord? Praise the Lord. ஆபத்தான நேரம், அவசியமான நேரம். It's a time of desperation. உம்முடைய சித்தம் என்ன? What is your will? அத நான் பிடிப்பேனா? Will I take hold? உம்முடைய திட்டம் என்ன? Will I overtake? Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும். God should lead us. எமோஷன் நம்மளை வழி நடத்த கூடாது. Our emotions should never lead us. ஒரு தேவனுடைய தாசன் இப்படியா சொல்றார். A man of God said, emotion is not the best indication of devotion என்றார். He said, our emotions is not the best indication for devotion. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எமோஷன் நம்முடைய டிவோஷனுக்கு நல்ல இண்டிகேட்டர் அல்ல. Our emotions are not an indicator for our. Praise the Lord. நிறைய பேர் எமோஷன்ல இருக்காங்க பாருங்க. Many people have emotions. Praise the Lord. அதனால தான் நம்ம பிரெயின் வாஷ்லாம் எதையும் பண்றது கிடையாது. That's why we don't brainwash anyone. நம்ம சர்ச்சில் அந்த எமோஷனல் ஃபீலிங் எல்லாம் கொண்டுட்டு வரது We இல்லை. don't make you feel emotional. சத்தியத்தை போதிக்கிறோம். We just preach the truth. உணர்வு, Your emotions. சத்தியத்தை அறிந்த உணர்வா இருக்கணும். It should come from the truth. பேதுரு மாதிரி அப்படியே உணர்ச்சி வசப்படுறவா இருக்க கூடாது. You should not be emotional like Peter. அவன் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, But after he got saved, சத்தியத்தை அறிந்த பிற்பாடு, after he had come to know the truth, அவர் ஃபீலிங்ல பிரசங்கம் பண்ணலைங்க. he did not preach according to his feelings. ஆண்டவர் டைரக்ட் பண்றார். But he was directing God. ஆண்டவர் கொண்டுட்டு போறார். He is leading you to God. ஒரே பிரசங்கத்தின் 3000 பேர். In one preaching 3000 men. ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர். In one sermon 500 men. ஃபீலிங் எமோஷனுக்கும் டிவோஷனுக்கும் சம்பந்தம் இருக்க கூடாது. Your emotions and your devotion should not have anything to do with each other. நம்முடைய பக்திலாம் அறிவோடு கூட கலந்ததா இருக்கணும். Your devotion should be mixed with your knowledge. நிறைய பேருக்கு பக்தி இருக்கும். Many people will have that devotion. ஆனா புத்தி இருக்காது. But no sense. அப்போஸ்தலனாகிய பவுல் அத தான் சொல்றார். This is what St. Paul says. உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம்லாம் நல்லதுதான். It's good that you are zealous. ஆனா அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. But that zealous should be based on knowledge. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You should know the truth and the truth should set you free. வாழ்க்கையில வெற்றி பெற்ற மனுஷன் தான். A man who was a conqueror. நல்ல யுத்த வீரன் தான். He was a good fighter. ஆனா ஆண்டவரிடத்துல கேக்குறாரு, ஆண்டவரே இத செய்யலாமா? But yet he asked the Lord, Lord, can I pursue them? இதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. This is called spiritual maturity. நிறைய படிச்சவங்க, A person who has studied a lot, தாங்கள் படித்தது குறைவு என்பதை உணர்வாங்களா? will understand that they have only studied a little. அறிவு ஜாஸ்தியாக The more you gain knowledge, ஆவிக்குரிய ஜீவிதத்துல அனுபவம் ஜாஸ்தியாக the more you grow spiritually in your spiritual life, full ஆண்டவரை டிபெண்ட் பண்றக்கூடிய நிலைக்கு வந்துரும். you will come to a place that will totally depend on God. அதுதான் healthy heart. That is a healthy heart. சுயநலமற்ற ஒரு இதயம், a selfless heart, தேவனால் நடத்தப்படுகிற ஒரு இதயம், a heart that is led by the Lord. மூன்றாவது பாருங்க, tenderness, ஒரு மென்மையான இதயம். And a tender heart. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒரு இரக்கத்தை காண்பிப்பார்கள். A tender heart that shows compassion. தாவீது யாருன்னா, who was David? praise the Lord, தன்னுடைய சத்துருவாகிய சவுலுக்கே இரக்கத்தை காண்பிச்சார். He showed compassion to his enemy Saul. praise the Lord, தன் சத்துருவை கொல்லலாம், ஒரே வெட்டிடலாம். There was an opportunity for him to kill him. ஆனா இரக்கமுள்ள ஒரு மனுஷன். But he was a man of compassion. அதனால தான் இயேசு சொல்றாரு, that's why Jesus says, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், blessed are the compassionate, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். because they will receive compassion. praise the Lord, இரக்கம், compassion. எல்லாம் நல்லா இருக்கணும். Everyone should do well. பாருங்க, எதிராளி கூட கஷ்டப்பட கூடாது. Even my enemy should not suffer.
அவனிடத்துல ஒண்ணுமே இல்லை. He had nothing. அப்படியே இதயம், அவனுடைய நல்ல இதயம், his good heart, அவன் இதயத்துல அவனுக்கு கம்பேஷன்லாம் இருந்ததுனால, because he had that compassionate heart, அந்த இரக்கத்தின் நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தார். God showed him compassion because நம்ம of எதை this விதைக்கிறோமோ compassion. அதை நம்ம அறுப்போம். Whatever we sow we will reap. ஒரு வருஷம் 4 மாதத்துக்கு பின்பு, after 1 year and 4 months, நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி, in the midst of despair he reconciles with God, ஆண்டவருடைய உதவியோடு யுத்தத்துக்கு போறார். and with God's help he goes for war. அதுக்கப்புறம் வீட்ல போய் படிச்சு பாருங்க. Go to your home and read. அற்புதமான வழி நடத்துதல். You will see how God marvelously led him. மாபெரும் ஜெயத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். God gave him a glorious victory. ஒரு மாபெரும் வெற்றி. A glorious victory. இழந்ததை எல்லாத்தையும் திருப்பிக் கொள்கிறார். He restored and recovered all. ஒருவேளை இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ, whatever you lose in this world, ஒரு நல்ல இதயம் உடையவர்களாய் இருப்போம் என்றால், if you have a good heart, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை புதுப்பித்துக் கொள்வோம் என்றால், if you renew your spiritual life, ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவை நம்ம இன்னும் மேன்மைப்படுத்துவோம் என்றால், if you would renew your spiritual life, ஆண்டவரே சார்ந்து கொள்வோம் என்றால், and if you depend on the Lord, ஆண்டவரை கனம் பண்ணுவோம் என்றால், and if you honor the Lord, இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். you will retrieve everything. இந்த சிக்லாக் நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கணும்னா, if Ziklag has need not come into your life, இந்த நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில வராம இருக்கணும்னா, if this despair should not come into your life, ஆவிக்குரிய ஜீவித்தை அனல் உள்ளதாய் வெச்சுக்கொள்ளுங்க. you should rekindle the fire which is within you. எப்போதும் அனலாவே இருக்கணும். should always be set ablaze. நம்முடைய உணர்ச்சிகளின்படி நாம நடத்தப்படக்கூடாது. we should never be led by our emotions. ஒரு ஆவிக்குரிய ஜீவித்தில் பற்றி எரியக்கூடிய ஒரு வாழ்க்கை. we should be set ablaze in our spiritual life. ஆதி அன்பில் நிலைச்சிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. a life to stand in our first love. கொஞ்சம் பலன் இருந்தால் ஆண்டவரை விசுவாசிக்க கூடிய ஒரு வாழ்க்கை. to trust in the Lord even if you have little strength. அப்படி இருந்துச்சுனா, if you are so, சிக்லாக்கை தவிர்க்கலாம். you can avoid Ziklag. சிக்லாக்கை தவிர்க்கலாம். you can avoid Ziklag. 119 சங்கீதம் 67வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். In one of the psalms, the psalmist says, it is good that I suffered that I may learn your commands. 119:67. Psalm 119 verse 67. நான் உபத்திரப்பட்டது நல்லது, it is good that I went through affliction, ஆகையால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன், and I learned your word. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா, but if you read the previous word, வசனத்தை விட்டு வழி விலகாமல் இருக்கும்போது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், the blessing that comes when you do not drift away. சிலர்லாம் சிக்கலாக்க சந்தித்த பிற்பாடு தான் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாங்க. some people will only reconcile with God after entering Ziklag. ஆனா சிக்லாக்கை சந்திக்காமலும் நம்ம இருக்கலாம். but you can also avoid Ziklag. அதை தவிர்க்கலாம். you can avoid it. எப்பனா கர்த்தரோடு கூட நல்ல உறவு வைக்கணும். when your relationship with the Lord is good. ஆண்டவரை நம்ம தேடும்போது, when we seek God, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்போது, when we have fellowship with the Lord. எனவே தாவீதை போல இன்றைக்கு ஒரு முடிவு செய்வோம். therefore let's take a decision just like David. நான் கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்ள போகிறேன். I am going to strengthen myself in the Lord my God. எந்த பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் இது ஏன் வந்தது, எதற்காக வந்தது, if no matter what comes my way I would ask, why did this come into my இந்த life, தடைக்கான காரணம் என்ன, வாசல் என்ன, and what is the doorway for this hindrance. அதே சமயத்துல ஆசீர்வாதம் வந்தாலும், and even if you are blessed, இது ஏன் வருது, எப்படி வருது, why is this blessing in my life, அதுலயே நம்ம கவனமா we இருக்கணும். have to be careful even in that. பிரச்சனை வந்தா மாத்திரம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கறவளா இருக்க we கூடாது. should not only analyze ourselves when we go through problems. வாழ்வில் எந்த சூழ்நிலையிலும், no matter in what situation. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபத்தில் சொல்லுகிறது போல, just as St. Paul says in the book of Romans, சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும், so neither death or life, உயிர்வானாலும் சாழ்வானாலும், heights or depths, எந்த நிலையிலும் in any state, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது என்பதை நிச்சயித்திருக்கிறேன். he says I am certain that nothing can separate me from the love of Christ. அப்படியே நம்ம எழுந்து நிற்போமா? shall we all raise to our feet? கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவரை let's ஸ்தோத்திரிப்போம். praise and thank the Lord for the promise that he has given us, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், that you shall recover all, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். you shall recover all. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், the Lord is telling us, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நீ சரி செய்து கொள். you have to rectify and reconcile your spiritual life. நீ ஆவிக்குரிய ஜீவித்தை சரி செய்து we கொள். have to reconcile our spiritual life. என்கிட்ட வா. come to me, the Lord says. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அதான் சொல்றார், this is what the Lord told the Israelites. உங்களை எத்தனையோ முறை அழைச்சேன், many a
times I've called you. ஆனா உங்களுக்கோ என்னிடத்தில் வருவதற்கு மனம் இல்லை. But you did not have the heart to return. கோடிச்சன் குஞ்சுகளை அழைப்பது போல நான் அழைச்சேன். Just as a mother would call his chicks under its wings. இது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். The Lord is calling you and I as children of God. Today is the day of salvation. இன்றைய அனுக்கிரக காலம் என்பதை உணர்வோம். Today is the appointed time. ஆண்டவரை விட்டு விலகி போனா, if you go away from God, ஆண்டவரை விட்டு தூரம் போனா, if you go away from God, நீங்க நல்லா இருந்தாலும், even if you're doing well, அது நிரந்தரமானது அல்ல. that is not permanent. அது ஆசீர்வாதமானது அல்ல. That is not a blessing. ஒரு வருஷம் 4 மாசம் ஆண்டவரை விட்டு விலகி போனா, he had drifted away from God for 1 year and 4 months. அவனுக்கு தோல்வி கிடைக்கல. He did not suffer loss. ஜெயம் பெற்றான். He was a victor. ஒவ்வொரு நாளும் வெற்றி. There was victory upon victory. அவனுக்கு எல்லாம் கிடைச்சது. He received everything. எல்லாம் இருந்தது. He had everything. ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வந்துச்சு. But everything came to an end. எல்லாம் மனவேதனையை கொண்டு வந்தது. Everything brought grief. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். God blesses us. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். The blessings of the Lord maketh rich. அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். adds no sorrow to it. அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார். Will not add sorrow. நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய உயர்வு எல்லாம் ஆண்டவரிடமிருந்து வரணும். Our blessings, everything should come. அதுதான் நிரந்தரமானது. Because that is permanent. நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு செயலிலும் ஆண்டவர் மகிமைப்படணும். God should be glorified in everything you do. ஆனாதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீங்க புசித்தாலும் குடித்தாலும், that's why St. Paul says, whether you eat or drink, எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். whatever you do, do it for the glory of God. பெலிஸ்தியரை நம்பி போவது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரல. If you trust in the Philistine and go after him, that ஆகீஸ் ராஜாவுடைய ஆசீர்வாதத்தில் அவன் வாழ்ந்தது தேவனுக்கு மகிமையை கொண்டுட்டு வரல. to live by trusting in Akash should not bring glory to God. கர்த்தர் திரும்பவும் தாவீதை சந்தித்தார். But again God met David. அவன் திரும்பவும் தன்னை பலப்படுத்திக் கொண்டார். And he strengthened himself again. தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை புதுப்பித்தார். He renewed his spiritual life. இன்னைக்கு மீண்டும் ஆண்டவரிடத்தில் நம்ம வருவோம் என்றால், if we would return to the Lord, நம்ம சகலத்தையும் திருப்பிக் கொள்வோம். we can recover all. நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் திருப்பிக் we கொள்வோம். will recover every blessing that God இதுவரைக்கும் கஷ்ட நஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், even if you are living in the midst of your loss, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிக்லாக், ஹalleluya, அது மாறும். the city Ziklag will change in our நம்முடைய life. நெருக்கங்கள் மாறும். that place would change in our life. நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாகும். let's reconcile with the Lord. குறிப்பாக இந்த கர்த்தருடைய பந்தி என்பது the communion of the Lord கர்த்தர் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பாக்கியம். is a great opportunity that God has given us. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. it is a privilege that God has given us. ஹalleluya. சிக்லாக் அருகே வந்தபோது தாவீதுக்கு கிடைத்த ஒரு அனுபவத்தை போல, just as an experience that ஒரு வாய்ப்பை David போல had received, கர்த்தரிடத்தில் பலப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையை God கொடுத்தார். has given us this opportunity to strengthen ourselves. ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகும். let's reconcile. ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்திலும், Lord, even in this last month of this year, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன். I come to renew my spiritual உம்முடைய life. உதவி எனக்கு தேவை. I need your strength. உம்முடைய ஒத்தாசை எனக்கு தேவை. I need you to help me, Lord. 11 மாதங்கள் ஆண்டவரே நான் கடந்துட்டேன். ஆண்டவரே, 11 months have passed. ஒருவேளை அநேக நன்மையான காரியங்களை நான் இழந்து போய் I இருக்கலாம். might have lost so many good things. நான் in இழந்து this போக 11 விரும்பல months. அப்பா. I don't want to lose ஒருவேளை anymore. இன்னைக்கு நீங்க விசாலத்தில் இருப்பீர்கள் என்றால், if you are in a broad place, உபத்திரவத்தை தவிர்க்கலாம். you can avoid அந்த affliction. நெருக்கத்தை தவிர்க்கலாம். you can avoid despair. ஆண்டவரே, எனக்கு கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக Lord, I ஸ்தோத்திரிக்கிறேன். thank you for all the good things என்னை you've done. இன்னும் உண்மை உள்ளவனாய் மாற்றும். make me more faithful. இன்னும் ஆண்டவரே உமக்கு பிரியமானவனாய் மாற்றும். make me more pleasing. ஒப்புரவாக வேண்டியவர்கள் ஒப்புரவாகும். just reconcile with the Lord. ஆண்டவருக்குள்ள பலப்படுகிறவர்கள் இன்னும் அதிகமா and பலப்படுவோம். maybe be even more strengthened in the Lord. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது போல, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் the word of இருக்கட்டும். the Lord says, he who is holy, let him கர்த்தருடைய become வழியில் more நடக்கிறவங்க holy. இன்னும் பலத்தோடு கூட கர்த்தருடைய வழியில் may we நடப்போம். walk in the ways of the Lord ஆண்டவருக்கு even more. பிரியமா வாழ்கிறவர் இன்னும் பிரியமா வாழ்வோம். may we please the Lord even more. நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. let's offer our praise கர்த்தருடைய பந்திக்காக நம்ம ஆயத்தமாவோம். and get prepared for communion. இந்த பாடலை பாடும்போது அப்பமும் திராட்சரசமும் உங்களிடத்தில் வரும். மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் ஹல்லேலூயா அந்த பந்தியில பங்கு பெறுங்க. மற்றவங்க அப்படியே முழங்கால் படிடுவோம். இந்த ஆராதனுடைய முடிவு ஜெபம் முடித்த பிற்பாடு இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து செல்வோம். ஹல்லேலூயா.
the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all power, above all kings, above all nature and all created things, above all wisdom and all ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the and thought of me above all. வல்லமை தேவன் மேலானவர், சிருஷ்டிகள் யாவையும் உருவாக்கும் தேவன் நீர். உலக அறிவிலும் உம் ஞானம் போலுண்டோ, உலகம் தோன்றும் முன்னே இருந்தவரே. உலகம் தோன்றுவதற்கு முன்னே இருந்தவர் நம்முடைய ஆண்டவர். சாயங்கால இன்றைக்கும் அவர் இருக்கிறார். நிச்சயமாய் அவர் இருக்க போகிறார். நம்மளை நன்றாக அறிந்தவர், நம்மளை உருவாக்கினவர், நம்மளை உண்டாக்கினவர். ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிறேன், உம்மை நான் சார்ந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய உதவியும் உம்முடைய ஒத்தாசையும் எனக்கு தேவை. ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு இதயத்தை அப்பா நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மாண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து, எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, அந்த தண்டனையெல்லாம் எங்கள் மேலே சுமத்தாம உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மீது சுமத்தினீங்களே. உம்முடைய குமாரனாகிய இயேசுவை எங்களுக்கு பரிகார பலியாக்கினீரே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். இந்த அப்பத்தை வாங்கி புசிக்கிறவனுக்கு என்னிடத்தில் பங்கு உண்டு, இதில் பானம் பண்ணுகிறவனுக்கு ஜீவன் உண்டு என்று சொன்னீங்களே. அந்த பங்கும் ஜீவனும் எங்களுக்கு உண்டாகட்டும். எழுந்து போன எல்லா நன்மையான காரியத்தையும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய், இயேசுவின் இரத்தத்தினால திருப்பிக் கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவே, உம் மண்டையில் எங்களுடைய வாழ்வை சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய ஜீவன் எங்களுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் புசிப்போம், பானம் பண்ணுவோம்.
படைக்க இருக்கிற காணிக்கைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நினைவு கூறுகிறோம். ஒரு பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்போதும் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று சொன்னீங்களே. இதனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. பொருளாதாரத்தில் நாங்கள் எதெல்லாம் இழந்து போனோமோ, இழந்து போன வேலை, இழந்து போன ப்ரமோஷன், இழந்து போன வருமானங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்ய உம்முடைய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த பாடலை பாடும்போது முன்பதாக வந்து நான் காணிக்கையில் செலுத்துவோம். Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My debts to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. You came from நாமம் உயர்த்திடுவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. மிக்க வஞ்சில் மகிழ்ந்திடுவேனே. அப்படி கண்களை மூடி ஆண்டவரை சொல்லுங்க. பாதை காட்டியவரே, பூமியில் எங்களுக்கு பாதை காட்ட வந்தவரே, சிலுவை சுமந்தவரே, ஆணி வாங்கினே, சாவை வென்றவரே, உயிர் தெழுந்தவரே, உங்கள் நாமம் உயர்த்திடுவேன். தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை பிரசாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நீர் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர். இதனாலும் ஆண்டவரை கேட்ட வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து எழுந்து போன எல்லா நன்மைகளையும் ஆண்டவரே இந்த வருஷம் முடிவுக்குள்ளே திருப்பிக் கொள்ள, ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும் போது புது பலத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு ஆண்டவரே உம்முடைய கிருபையை, இரக்கத்தையும் அன்பையும் சுதந்திரித்து கொண்டவர்களாய் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த நாளில் வர தவறின எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பலவீனத்திலும் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியனைக்கும் மீண்டும் சதாகாலமான கூட விசேஷமாக வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, ஆமென்.